வெல்கம் பேக் டு கல்விவாலா யூடியூப் சேனல். ஸோ இந்த ஒரு வீடியோ எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 10th பப்ளிக் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சப்ஜெக்ட்னால் அது மேக்ஸு. அது மேக்ஸில் மட்டும் ஏன் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா, மேக்ஸ் ஈஸி. ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, ஸோ மேக்ஸ் ரொம்ப ஈஸி, மற்ற சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணால் ஈஸி. ஆனால் வந்து அவங்களுக்கு தெரியும், நீ வந்து எழுதிப்பார் தெரியும் அப்போ தான் உனக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ நானும் அதான் சொல்ல போகிறேன், மேக்ஸ் ஈஸி. ஸோ ஏன் அது மேக்ஸ் ஈஸின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மெத்தடில் தான் அது நம்மளுக்கு ஈஸியாக இல்லை வந்து அது நம்மளுக்கு வந்து கஷ்டமான்றது டிஃபர் ஆகும். ஸோ உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து அடிக்காமல் ஸோ ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ பை த வே நாங்கள்லாம் வந்து படிக்கும்போது எனக்கு இன்க்ளூடிங் நான் மேக்ஸு 10th படிக்கும்போது எனக்கு வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு டஃபஸ்ட்டான ஒரு சப்ஜெக்டாக இருந்துச்சு. ஸோ மேக்ஸ் புக்கு பார்த்தாலே அவ்வளோ டென்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி மேக்ஸில் வந்து பாஸ் ஆகினேன் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுவீங்க, ஸோ பார்ப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுப்போம் நம்மளுடைய சேனலில். அதே மாதிரி 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாக வாட்ஸ்அப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கோ. ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸில் எப்படி ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறது? ஸோ எனக்கு எதுவுமே தெரியல, மேக்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குங்க. ஸோ 1 இயர்லேருந்து லாஸ்ட்டு இன்னும் ஒரு 2 or 3 months தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பப்ளிக் ஸ்டார்ட் ஆக. ஸோ இப்போயே வந்து உங்களுக்கு வந்து ஃபியர் வந்துட்டுருக்கும், ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடாலஜிலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் அவ்வளோவா கஷ்டமாக இருக்காது. அண்ட் தென் வந்து நீங்கள் ஈஸியாக பாஸும் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு திங்க் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களை வந்து செல்ஃப் மோட்டிவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பணும். ஸோ மேக்ஸு இன்னொன்று சொல்லணும், மேக்ஸ் வந்து எனக்கு ஈஸி இல்லை, எனக்கு அதாவது மேக்ஸ் வந்து எனக்கு கஷ்டம் இல்லை, எனக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி நம்பிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ 90% நீங்கள் பாஸ் ஆனதுக்கு சமம். ஓகேங்களா? ஸோ என்ன மெத்தடாலஜி அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக யூனிட் 1 யூனிட் 2 வரைக்கும் மொத்தம் யூனிட் இருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 யூனிட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா படிச்சிருப்பீங்க. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்து அந்த 1 or 2 யூனிட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மற்றது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியலனாலும் இட்ஸ் ஓகே. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து தேரம் வந்து வரும். ஓகேங்களா? தேரம் யூனிட்டில் வந்து பிதாகரஸ் தேரம் வந்து நல்லா வந்து பார்த்துங்க. இருக்கிறதே அது 4 தேரம் தான். ஸோ அந்த 4 தேரத்தை நல்லா கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது பார்க்குறது உங்களுக்கு டஃப்பாக இருக்காது. அது எப்படியோ ஒரு மக்கப் ஆச்சு பண்ணிவிடுங்களேன். ஓகேங்களா? அந்த தேரத்தில் அதுக்கப்புறம் வந்து யூனிட் 1ல் ஸோ யூனிட் 1ல் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் அதான் ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அது ஈஸியாக இருந்திருக்கும். அந்த சம்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் போடுவீங்க. இந்த 2த்துலேருந்தும் 2 கொஷின்ஸ், அதாவது இந்த 2 யூனிட்டில் வந்து எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இது வந்து 2 யூனிட்லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் அது எத்தனை கொஷின் வேணால் கேட்பாங்க. ஸோ எத்தனை கொஷின் கேட்டாலும் நான் அட்டன் பண்ணுறோன்ற ஸ்டேஜுக்கு வந்து வந்துடுங்க. இது வந்து செகண்டு. தேர்டு வந்து இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபுல் 1 மார்க்கை அப்படியே நீங்கள் மக்கப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ வழியே இல்லை, நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ 1 மார்க்கை மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ டாப்பராக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து எக்ஸசைஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி சம்ஸ் போடுவாங்க. ஏன்னா டைம்ஸ் அவங்களுக்கு பத்தாதனால நீங்களும் 1 மார்க்குக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப வந்து முக்கியம். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து 1 மார்க்குக்கு ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ 1 மார்க் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த சப்ஜெக்டில், அதாவது அந்த யூனிட்டில் எல்லா யூனிட்லையும் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற ஃபார்முலாஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து படிக்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ரொட்டீனாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஸோ நீங்கள் உங்களை நம்பணும், நான் பாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ யூனிட் 1ம் அப்புறம் தேரம் வரக்கூடிய அந்த யூனிட்டும் 2த்தையும் வந்து நல்லா தரவாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 1 மார்க்கு ஃபுல்லாக வந்து பார்த்துக்குங்க. அப்புறம் 4th ஸ்டெப் என்ன,
இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுக்கான ஃபார்முலாஸை நல்லா வந்து பார்த்துட்டு போயிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இது எல்லாம் படிச்சுட்டேன், ஸோ பாஸ் ஆகிடணும் அப்படின்னா ஸோ இதில் தான் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் அட்டன் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போய் எழுதுனேன். ஸோ நான் எழுதும்போது இது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த 2 யூனிட்டில் வரக்கூடிய கொஷினை அட்டன் பண்ணிருக்கேன். இப்போது 1 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மார்க்கு எல்லாத்தையும் ஒரு 10 கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 5 அட்டன் பண்ண மாட்டிங்களா? ஸோ 5 கரெக்டாக எடுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் மீதி ஒரு நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தான் தெரியும், பட் தெரியாது அந்த சம்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃபார்முலாஸை வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் அதில் வந்து ஒரு கதை அடிக்கிற மாதிரி நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா, ஸோ பேப்பரை ஃபில் பண்ணி ஃபார்முலாஸை எழுதுனீங்கன்னா அப்படி இப்படின்னு பார்த்து உங்களுக்கு வந்து பாஸ் வந்து ஆகிடுவீங்க. ஒரு டைம் உங்களுடைய லக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நல்ல மார்க்கும் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ திருத்தவங்க கையில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இது ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து 10th மேக்ஸ் எக்ஸாமில் வந்து பாஸ் ஆகிடலாம். 10th மேக்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் அப்படி எப்போது சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய சேனல் வந்து January 1க்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைபர் ரேஞ்சே வந்து 6 or 7 தான். ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோஸ் பார்ப்பீங்க, பட் லைக் பண்ணுவீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து அது வந்து நம்மளுக்கு அது வந்து தோணாது. ஸோ அது ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னா மோட்டிவாக இருக்கும். பட் இருந்தாலும் ஸோ பொறுமையாக பண்ணாலும் ஓகே, பட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.